இதயம் wishes you a very happy new year. திருப்பி தொடங்குறாங்க. இன்றைக்கி இருக்கிற கூட்டத்தில் அடுத்த வருஷம் இருக்கும்போது இன்னொரு சைபர் போடணும். இன்றைக்கி ஒரு 5000 பேர் வந்தாங்கன்னா அடுத்த வாட்டி 5 லட்சம்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கு எல்லோரும் உழைக்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்கோம். தொடக்கவில்லை. இப்போ அதை முடிச்சுட்டு நாங்கள் நேராக பழனிக்கு போகிறோம். பழனியில் போய் அங்கே தெய்வத்தை கும்பிட்டுட்டு அப்படியே டிஸ்பர்ஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் த பர்பஸ். சார் தொடர்ச்சியாக 5000 பொதுமக்கள் வந்திருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க இந்த வேல் வழிபாட்டுக்கு? சார் இது ஆன்மீக சம்மந்தப்பட்டது சார். இது 5000ங்கிறது ரொம்ப கம்மி. 5 லட்சமாக மாறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஆன்மீகம் அதிகமான குற்றங்களில் கலையும் வீடுகளில் அமைதி இருக்கும். மெயினாக ஆன்மீகத்தை அதை தான் கும்பிட்றோம். அதில் இப்படி கும்பிட போகும்போது இந்த கோயில்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மட்டும் நம்மள்கிட்ட 28,1049 சொல்லலாமா? இல்லை, 28 கோடி ரூபா எடுக்கிறாங்க. எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, சுவிட்சர்லாந்துலேருந்து பணம் வரல, அப்புறம் இது ஸ்காட்லாண்ட்லேருந்துலாம் பணம் வரல. இங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்து சைவ வைணவ கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்களுடைய பழங்காலத்தில் எடுத்து வச்ச சொத்து எல்லாரும் தவறுதலாக உண்டியலில் போடுற காசுன்னு. உண்டியலுங்கிறது சொற்ப காசு. உண்டியல் எத்தனை லட்சம் வந்தால் கூட, கோடி வந்தால் கூட சொற்பம். ஆனால் சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை ஒரு மாதத்துக்கு எவ்வளோ எடுத்துக்க 28 கோடியும் எடுத்துகிட்டு ஒரு 49 லட்சமும் எடுக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், 1 கோடி எடுங்க, 1 கோடி எடுங்க ஒரு மாதத்துக்கு. ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபா எடுங்க. மிச்சம் 27 கோடியை திருப்பி எங்கள்கிட்ட கொடுத்துடணும். காரணம், கோயில்களில் இருக்கக்கூடிய மெயினாக ரொம்ப 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 முக்கியமான எவ்வளோ வழிபாடு பண்ணாலும் ஆனாலேருந்து அக்கண்ணா வரைக்கும் செய்கிறவங்க அர்ச்சகர். அதுக்கு வேறு கணக்கில் நீங்கள் போயிடக்கூடாது. அது சர்ச்சையை உண்டாக்கும். மொத்தத்தில் அர்ச்சகர் எத்தனையோ அர்ச்சகர் இருக்காங்க. அந்த அர்ச்சகர்களுக்கு ஆனாலேருந்து ஆவணம் வரைக்கும் அக்கண்ணா வரைக்கும் அவங்க தான் பண்ணுறாங்க. மற்றதெல்லாம் பின்னாடி. இந்த அர்ச்சகர்களுக்கு கிட்டத்தட்ட 12,000 அர்ச்சகர்களுக்கு மாதத்துக்கு 1000 ரூபா கூட கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 30 வகுத்து பார்க்கணும். கொடூரமான உச்சக்கட்டம். இவர்கள் அனைத்தும் சொல்கிறது, நான் எல்லாம் முருகன் பக்தர், ஐயாவுக்கு முன்னாடி வச்சக்கூடிய தெய்வ சத்தியம் 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 28 கோடியே 49 லட்ச ரூபா எடுத்துகிட்டு பாலிடிக்ஸே பேசலை. நல்லா கவனிங்க. இந்த 28 கோடியும் நாங்கள் நாள் முழுக்க சாப்பாடு போடுறோம். நாங்கள் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க தவிர்க்கணும். அதே மாதிரி ஹெச்ஆர்என்சியோட லேண்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாயையை கிளப்பி பொய்யை உள்ளே கொண்டு வர்றாங்க. ஹெச்ஆர்என்சிக்கு ஒரு கோயிலில் வச்சு சொல்கிறேன், கொஞ்சம் மன்னிக்கணும், ஒரு விளக்கமாறு சொத்தும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு விளக்கமாறு சொத்து கூட கிடையாது. சொத்துக்கள் அனைத்தும் ஈஸ்வரனோட சொத்து, வைணவ தெய்வங்களுடைய சொத்துக்கள். இந்த சொத்து தான் ஏற்கனவே சொன்ன டேட்டா தெரியலை எல்லாருக்கும். 4,78,000 கணக்கு. ஆனால் அது டபுள் த ரேட் வரும். அவர் ஒரு பிஜேபி பிரசிடென்ட் கூட ஒரு 5ன்னாரு. ஆக்சுவலாக 1959 ரெக்கார்டை பார்த்தோன்னா டபுள் த ரேட் போகுது. இருக்கட்டும், 4,78,000 ஏக்கர் நிலத்தில் வரக்கூடிய வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கே போகாதீங்க. அதுக்கடுத்து 33,658 கிரவுண்ட் பில்டிங் இருக்குது, அதுக்கும் போகாதீங்க. 22,600 வேக்கண்ட் லேண்ட் இருக்குது. அந்த வேக்கண்ட் லேண்டில் வாடகை பாக்கி இருக்குது. அது போன வருஷம் மட்டும் 8 மாத பாக்கி மட்டும் 151 கோடி ரூபா. அதனால் மிகப்பெரிய பணக்காரங்க, இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரங்க, எந்த ஸ்டேட் எடுத்தாலும் மிகப்பெரிய பணக்காரங்க நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சைவ வைணவ கோயில்கள் தான் பணக்காரங்க. ஆனால் அதை எடுத்து நாங்கள் போடுறோங்கும் போது சர்ச்சைகள்லாம் வருது. அந்த வார்த்தைக்கு நான் வர முடியல. அப்போ அதெல்லாம் வேண்டாம். நோ. மொத்தத்தில் தவறான தகவல்களை இந்த மந்திரிமாரோ யாரோ புதுக்க கூட அவங்க ஒரு டிவியில் வச்சுட்டு அரசாங்கம் செய்து அரசாங்கம் ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணலை. இங்கட்டி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் மண்ணாங்கட்டினா ஒன்றுமே கிடையாது, ஒரு பைசா கிடையாது. சத்தியம் சத்தியம் எல்லா ரூபாயும் தெய்வ விக்கிரங்க இறைவன்ட்டேருந்து வரக்கூடிய பணம் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது போக 28 கோடியே 49 லட்சத்தை வச்சு கோயிலை நடத்துகிறா சொல்கிறா. இல்லை, கிட்டத்தட்ட 2,000 பேர், 1,300 பேர் எம்ப்ளாயி இருக்காங்க. 2,000 பேருக்கு வேண்டிய சம்பளம், வீடு, ஒவ்வொரு ஜாயின்ட் கமிஷனர், இது யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயின்ட் கமிஷனர், அடிஷனல் கமிஷனர் வீட்டில் அன்னன்னைக்கு என்ன வாங்குறாங்க? கறி வாங்குறாங்க, காய்கறி, வேறு கறியெல்லாம் வாங்குறாங்க, சிலிண்டர் வாங்குறாங்க, துணிமணி வாங்குறாங்க, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் வைக்கிறாங்க, வீட்டு லோன் அடைக்கிறாங்க. எல்லாமே அரசு பொதுமக்களோட வரிப்பணம் இல்லவே இல்லை. இது ஒரு பெரிய மாயை கிரிப்பி. அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட் சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. சர்வெண்ட் ஆஃப் டெம்பிள் அவங்க. கோயிலோட ஊழியர்கள் அப்படின்னா கோயிலோட கூலிக்காரங்க. கொச்சா சொல்லலை, கூலி மாதம் கூலி கொடுக்குறாரு. ஐயா கொடுக்கும்போது நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கிறீங்க. யார்? சைவ வைணவர்கள் எல்லாம் சேர்த்து இந்துக்கள் சொல்கிறோம் இல்லையா? நம்ம தான் கொடுக்குறோம். நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த பணத்தை கொடுக்குறாங்கிறது மறந்துடக்கூடாது. மறந்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, பழைய ரொம்ப பழமையான கோயில்கள் இருக்குது,
ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் 1600 1400 இந்த மாதிரி தொன்மையான கோயில்களை புதுப்பிக்கிறதா சொல்லி அதுக்கு பேர் குடமுழுக்குன்றாங்க. அதுக்கு பேர் திருப்பணின்னு சொல்கிறாங்க. திருப்பணி செய்கிறேன் 5000 கோயிலுக்கு பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு திருப்பணியிலும் அவங்க பணம் வைக்கிறாங்க. பணம்னா நான் கமிஷன் வைக்கிறாங்க. கோயில் சம்மந்தப்பட்டதில் அதர்மமான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. ரொம்ப தவறு, அது அதர்மம். பிடிக்கும். வாயில் எது வரக்கூடாதோ அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வாயில் வரும். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும். உச்சக்கட்ட அநியாயத்தை அவங்க அனுப்பி வைப்பாங்க. அப்போ கோயிலில் திருப்பணிங்கிற பொருளை அதை செஞ்சுட்டு அந்த பழைய கோயில்களுடைய கல்வெட்டு இவைகள்லாம் அழிக்க முடியாது. இம்பெரிஷபிள் ஆர் ட்ரெஷர். இதெல்லாம் எந்த காலத்தில் உங்களுக்கு இப்போ பாருங்கள், இந்த இதிலெல்லாம் கல்வெட்டெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பழனியில் கல்வெட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. 13ஆவது செஞ்சுரியில் எழுதியிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற கோயிலில் எடுக்க முடியல அவங்களால். காரணம், திருப்பணிங்கிற பொருளில் டெசிமேஷன் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் தொன்மை அதை அழிச்சிக்கிட்டே வர. என்ன காரணம்னா, இந்த 75 வருஷத்தில் இருக்கக்கூடிய அரசுகள் நம்மளுடைய உங்களுடைய முன்னோர்களை விரோதிகளாக அவங்க பார்க்குறாங்க. என்ன காரணம் எனக்கு தெரியலை. யாரோ ஒருத்தவங்க குறிவைத்து அந்த விரோதியில் பார்க்குறேன். அவர்களால் எழுதப்பட்ட கல்வெட்டுகளையும் மறைச்சிக்கிட்டே வர. மறைக்கிறது அந்த திருப்பணிங்கிறது. திருப்பணியை ஹெச்ஆர்என்சி செய்யறதுக்கு வேண்டிய அருகதையே கிடையாது. நீங்கள் ஒரு ஆள் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. இன்னிலேருந்து கேளுங்க. மெட்ராஸில் சட்டையை பிடிச்சி கேளு. திருப்பணி யார் பண்ணணும் அப்படின்னா, திருப்பணினா என்ன தான் குடமுழுக்கு ஹெச்ஆர்என்சி பண்ணலாம். ஆனால் கோயிலோட புதுப்பிக்கிறீங்கன்னா நல்லபடியாக செய்கிறீங்க. அந்த இது ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும். அவங்க தான் நியாயமானவங்க. அவங்களும் கவர்மெண்ட்டில் தானே இருக்காங்க. அவங்களும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். அவங்ககிட்ட அதை கொடுத்துட்டு குடமுழுக்க மட்டும் தான் பண்ண. அவங்க வந்தாங்கன்னா கல்வெட்டுகளெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால சொல்கிறேன். அவரை பற்றி நீங்கள் இங்கே பேசிட்டீங்கன்னா சார் அழியக்கூடியவங்க பொன்மாணிக்கவேல், யாரோ ஒரு பாபு, பாபு, எட்வர்ட், MK ஸ்டாலின், ராமேஸ்வாமி எல்லாமே அழியக்கூடியவங்க. இன்றைக்கி இறைவன்ட்ட நான் ஏதாவது தப்பராக வெளியே பேசியிருக்கேன்னா, இறையில் சம்மந்தம் தெய்வ வழிபாடு ஒன்று. திருக்கோயில்களை பற்றி பேசுங்க கேட்குறேன். திருக்கோயிலுடைய தெய்வ விக்கிரகங்கள் திருமணிகளை பற்றி கேளுங்க. 3வது, கோயிலை நடத்துறது ஆனாலேருந்து A to Z செய்யக்கூடியவங்க தெய்வ சத்தியமாக அந்த அர்ச்சகர்கள். அதுகளுக்கு காரணம் காட்டி சொல்ல வேணாம். யாரோ ஒரு அர்ச்சகர்கள் அவங்களை காப்பாற்றுறேன்னா கோயிலே எம்டி ஆகிடும். எம்டி ஆகிடுச்சுன்னா 26,000 கோயில்களில் இன்னிலேருந்து 15 வருஷம் அல்ல 10 வருஷத்துக்கு மேலே 15 வருஷத்தில் 26,000 கோயிலில் எழுதி வச்சுக்கிட்டுங்க அர்ச்சகர்கள் இருக்க மாட்டாங்க. 1008 காரணம், அது வேறு சப்ஜெக்ட் ஓடிடும், டைம் இல்லை இப்போ. ஆனால் அதை காப்பாற்றுறதுக்குன்னு அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கொடுக்கறதுக்கு நான் 100 முறை சொல்லிட்டேன். சம்பளம் கொடுக்க யோகிதை இல்லாத ஒரு அந்த எம்ப்ளாயின்னா நம்மளோட கூலிக்காரங்கன்னா யார்? அரசாங்கத்தில் கூலிக்காரன்னா சிஎம் முதற்கொண்டு கூலிக்காரனாக வருவார். ஆனால் இதில் டேரெக்டாக அவரை சொல்ல முடியாது. சம்பளம் அவர் கோயிலேருந்து எடுக்கல. ஆனால் நீங்கள் யாரும் மினிஸ்டர் பேர் சொன்னீங்க எனக்கு தெரியலை. அந்த ஆளோட சம்பளம் 1,50,000 35,000 கோயிலேருந்து வருது. 25,000 நம்ம கொடுக்குறோம் கோயிலேருந்து. காருக்கு மட்டும் அவருக்கு கொடுக்குறோம். அவருடைய பிஏக்கு ஒரு இனோவா கார் கூட நேரமா அவன் ஒரு பிஏ ஒரு கிளார்க்குக்கு இங்கேருந்து கோயிலேருந்து பணம் போகணுமா? வஸ்திரம் இல்லாமல் இருக்குது. எலி ஓடுது, பெருச்சாலி ஓடுது தெய்வத்தை சுற்றிக்கிட்டு. இது வசதியான கோயில். இந்த வசதி இல்லாத கோயில் 10,652 கோயில்கள் இருக்குது. எல்லாம் தொன்மை, எல்லாம் தெய்வத்தின் சத்தியம். அவைகள் அனமும் 1100 வருஷத்துக்கு முன்னாடி என்னை தூக்கில் கூட போடலாம். அவ்வளோ அளவுக்கு அதிகாரமாக என்னால் சொல்ல முடியும். படிச்சுக்கிட்டே கிடக்கிறேன். அதில் அந்த கோயிலெலாம் கேட்பாரற்று ஒன்றும் இல்லாமல் உள்ள பாம்புகளும் அதுகளும் இருந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒரு 10 கோயில் 20 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிவிட்டு 5000 ஆன்மீக அரசியல், அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், எல்லா பாலிட்டிக்ஸ் பண்ணுங்கள், கோயிலில் வச்சு பண்ண வேண்டாம். ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் சொல்கிறேன். ரிக்வஸ்ட்டாக சொல்ல போகும்போது அவங்க என்ன சார் சமூக கழிவுகளை விட்டு நம்மள்கிட்ட குண்டக்க மண்டக்க பேச விட்றாங்க. பார்த்தா சமூக கழிவுகள் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று இந்த இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா உண்மையாக நாங்கள் எடுத்ததில்லை. எதுலேயுமே நான் அலைடு இல்லை. இன்றைக்கி தான் அவங்க கூப்பிட்டு வந்திருக்கிறேன். வழிபாட்டுக்காக அவர்கிட்ட உள்ளே வர்றேன். நான் அதில் மெம்பர் கிடையாது. நாளைக்கு வேறு மதத்துக்காரங்க அந்த கான்ஃபரன்ஸில் கூப்பிட்டா கூட நான் அதில் போய் அட்டன் பண்ணுவேன். முதல்ல என்னை சந்தேகப்படக்கூடாது. எல்லாம் சார் இன்றைக்கி 5000 பேர் கலந்துக்கிட்டாங்கன்றீங்க, நாளைக்கு 5 லட்சம் பேர் கலந்துக்கணும்னு சொல்கிறீங்க. பொதுமக்கள் மத்தியில் ஆன்மீக பக்தின்றது அதிகரிச்சுட்டு வருதான்னு பார்க்குறீங்களா, இல்லை எப்படி சார்? சார் இதெல்லாம் சார் அதிகரிச்சுட்டு வந்துட்டால் அந்த நாடு நல்லா இருக்கும், இல்லாட்டி சீரழியும். அது அந்த நாட்டினுடையது. எல்லாரும் கும்பிட்றோம் எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரே ஒரு மட்டும் என்னென்னா, கொடூரமான ஒரு யூனிட்டி வேணும். 7.5 கோடி மக்கள் சொல்கிறாங்கல்ல, அதில் கிட்டத்தட்ட 70-80 கோடி நம்ம சைவர்களும் வைணவர்களும் இருக்கிறோம். அவர்களுடைய ஒத்துமை உடஞ்சி நொறுங்கி போய் தொங்குது. எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அவங்கள நான் டிஸ்கரேஜ் பண்ண விரும்பலை. ஆளாளுக்கு பீஸாக தொங்குது. அந்த தொங்கக்கூடாது, ஒரே கொடையில் வரணும்னு சொல்லி நான் அதுக்கு தான் நாயா கத்திக்கிட்டு அலையிறேன். வேறு வேலை எனக்கு கிடையாது. உங்கள் துறையில் நீங்கள் இருந்த எங்கள் துறையெல்லாம் கிடையாது சார். சிலை மீட்பு அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காரு சார். எனக்கும் அவருக்கும் இருக்கிறது பதில் நான் சொல்லிடுறேன். நாளைக்கு தமிழ்நாடு திருந்திருமா? அவர் யாரோ, நானும் அழிய போகிறவன், அவரும் அழிய போகிறவர். பம்பரம்
சுற்றிக்கிட்டே இருக்குது. விஷயம் இருக்கிற வரைக்கும் ஓடு சுற்றி. இந்த மாதிரி தேவையற்றவர்களையும் விளைவு அற்ற ஆளுகளை எல்லாம் கோயிலில் வச்சு பேசுறதே அதர்மமான செயல். அதை மறந்துருக்கு நீங்கள். நெக்ஸ்ட், சிலை மீட்புங்கிறது வந்து சிலை இல்லை சார், தெய்வ விக்கிரகம். சொல்லுங்க. இப்போ எவ்வளோ வழக்குகள் வந்து இன்னும் நிலுவையில் இருக்கு? நீங்கள் இருந்தப்போ எவ்வளோ முடிச்சிங்க, இப்போ எவ்வளோ இருக்குது? அது வந்து அது இன்னைக்கு தேவையா சார்? கோச்சிக்கிடாம கேட்குறேன் சார். மொத்தத்தில் நல்லா கவனிங்க சார், நல்லா கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான, நான் மெட்ராஸில் பேச போகிறத திருப்பி சொல்கிறேன். 2012 வருஷம், 2012 ஒரு வருடம் இருக்குது. அந்த 2012 மட்டும் அமெரிக்காவில் நியூயார்க்குன்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்டில் மொத்தம் சிலைகளை கைப்பற்றினதோட எண்ணிக்கை வந்து 22,622. கொஞ்சம் சொல்லுங்கள் திருப்பி, கோச்சிக்கிடாம. 62 தெய்வ விக்கிரகங்களை மீட் எடுக்கிறாங்க. 12 நான் எவனோ ஒருத்தன் உட்காந்துருக்காங்க, டிஐஜியா எங்கள் ஐடல் விங் சைடில். அவன் பேர் பொன்மாணிகள்னு சொல்கிறாங்க. அவன் அப்போ அங்கே உட்காந்துருக்கான். அவன் தான் ஹெட்டாக இருக்கிறான் அந்த ஆள். அப்படி இருக்க போகும்போது அங்கே அதே அமெரிக்கா போலீஸுக்கு 2012க்கு முன்னாடி ஏன் இவ்வளோ பெரிய சீசரை எடுக்க முடியலை? எத்தனை வருஷம் எடுத்திருக்கு அமெரிக்கா போலீஸில், நியூயார்க் போலீஸில் ஏன் எடுக்க முடியல? 2200 ஏன் எடுக்கல? அதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் போலீஸோட மதிப்பு எவ்வளோன்னா அந்த 2000க்கு 1020 கோடியே. நல்லா கவனிங்க, இது ஆன் ரெக்கார்டு. என் மேலே யார் வேணாலும் கேஸ் போட முடியாது, சீரழிஞ்சிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான ஒரு தகவல் அது. அங்கேருந்து கிடைக்கப்பட்டதில்லை, ரிட்டையர்ட் சோர்சஸ் ஃப்ரம் ஐடல் விங் சைட்லேருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட சோர்சஸ். அதில் எப்படி கேட்டிங்கன்னா 1020 கோடியே 1,90,000 ரூபா அதோட மரியாதை. அதுக்கெல்லாம் 2012 என்ன காரணம்னா, ஒரு ஆள் அங்கேருந்து நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அமெரிக்காக்காரனை ஜெர்மன்லேருந்து தூக்கி வந்து உள்ளே பிடிச்சி போட்டு விசாரித்து என்னுடைய தகவல்களை அவங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கேன். யாருக்கு? அமெரிக்கன் போலீஸுக்கு. கொடுக்க வெளுப்பு. அங்கே சர்ச் வாரண்ட் போட்டு அடித்து நொறுக்குறாங்க. கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 10-20 இடங்களில் எடுத்து இவ்வளோ தான் எடுக்கிறாங்க. எடுத்ததில் அவ்வளோ சிலையை எடுத்திருக்காங்க. எடுத்ததில் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் வர வேண்டியது ஒரே ஒரு சின்ன குட்டி கேஸ் தான் போட்டிருக்காங்க. பெரிய கேஸ் போடல அமெரிக்காவில். அது 75 தெய்வ விக்கிரகத்துக்கு தான் போட்டிருக்காங்க. அதோட மரியாதை 533 கோடி. ஆன் ரெக்கார்ட், ப்ளீஸ் டேக் இட் டு த பீப்பிள். 533 கோடியே 84,90,000 ரூபா. சாரி சார், 50,000 ரூபா. இதோட மரியாதை யோசிச்சு பாருங்க. இந்த 500 கோடிக்கு தான் நம்ம போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் இது கையேந்துறோம் இல்லையா? கையேந்தி பவன் மாதிரி நிற்கிறாங்களா, பெரிய பெரிய மனுஷங்களாம் போய் நிற்கிறாங்க. இப்போ இதோட மரியாதைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மரியாதைனா வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு திருப்பி சொல்கிறேன்னா, செத்த பூனை மாதிரி ஐடல் விங் சைடு வேலை பார்க்கக்கூடாது. மந்திரிமாரோ அது சம்மந்தப்பட்ட ஆளுகள்லாம் நிறைய அதில் உள்ளே இறங்கணும். ஹோம் செக்ரட்டரி உள்ளே வரணும். சிஎம் டைரக்டாக போலீஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால என்ன அப்படி சொல்கிறாரு? என்ன இது? ஏன் அப்படி சொல்கிறார்? அப்போது அந்த அமெரிக்கா போலீஸ் போட்ட கேஸே வந்து கிட்டத்தட்ட 75 தெய்வ விக்கிரகத்துக்கு தான் போட்டிருக்கா. 75 தான் போட்டிருக்கா. அதில் 33 ரெக்கவர் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி நம்ம கொடுக்கல. ஒரு தகவலை நான் வேணும்னு இங்கே மறைக்கிறேன். நான் மெட்ராஸில் போய் சொல்லணும் எல்லாம் சொல்லிட்டு அந்த பிரஸ்காரங்க என்னை சண்டை போடுவாங்க. முக்கியமான தகவலை நான் மறைக்கிறேன், உண்மையில் மறைக்கிறேன். அங்கே போய் சொல்ல போகிறேன். அது வேறு. இப்படிலாம் இருக்க போகும்போது நம்ம அவங்களோட ஒத்துழைக்கணும். யாரோட? அமெரிக்காக்காரங்களோட ஒத்துழைக்கிறது கொஞ்சம் சரி. இப்போ கேட்டால் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, மத்திய அரசாங்கம், அது என்னென்னமோ பாலிடிக்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் லோக்கலில் நீ போய் அங்கே போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு அவங்க உட்காந்து பேசி கொண்டு வரணும். இது நிறையா சார். 90 விழுக்காட்டில் உங்களுக்கு 10% இப்போ சொல்லியிருக்கேன். மிச்சம் 90 விழுக்காடு நான் இதில் தான் சொல்லணும். ரைட் சார். போதும். நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு தொடர்க்கான இருக்கா? ஏன்னா அந்த துறை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க நீங்கள். ஆனால் இது வரைக்கும் வழக்கு அந்த மாதிரி போகல நீதிமன்றம் மூலிமா. நீதிமன்றம் மூலமாக நடந்துக்கிட்டு இருக்கு சார். எல்லாமே சார் இருக்கு சார். அது இன்னொரு நாளைக்கு கேளுங்க சார். இது தெய்வ விக்கிரகம் நிறைய விஷயம் கிடையாது. நல்லா பாருங்க. இதுக்கு நான் பொறுப்பு. இப்படி என்னை காலரை பிடிச்சி கேட்பீங்க, கோச்சிக்கிறாங்க. நீங்கள் என்ன கேட்கலாம் சார் மாதிரி, என்ன நான் பிடிக்கிற மாதிரி சார் தப்பாக சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு என்ன கேட்கலாம். ஒரு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் ஒரு பெரிய பயங்கரமான ஆளை கூட ஒன்றும் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு இது உண்மையான தகவல். 1020 கோடியே 1,80,000 ரூபா 50,000 ரூபா நான் சொல்லியிருக்கேன். இது போக இன்னொன்று முக்கியமான என்னன்னா, இதே கவர்மெண்ட்ல அமெரிக்கன் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஒரு எண்ணிக்கையான தெய்வ விக்கிரகத்தை. போன வருஷத்துக்கு மாதத்துக்கு முன்னாடி, அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி 23ஆம் தேதி கொடுக்குறாங்க. கொடுக்கப்பட்ட சிலைகள் கொஞ்சம் 1000க்கு மேலே. அவைகள் எல்லாமே எங்கே இருக்குது? வாஷிங்டன் டிசியில் இருக்குது. வெட்டியாக இருக்குது. அதை கொண்டு வர வேணாமா? 2 மாதம் ஆயிடுச்சுல. அடிச்சு விரட்ட வேணாமா? கிடைச்சிருச்சுடா. அதில் ஒரு நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10-15 கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவைகள் வரும். இதெல்லாம் விரட்டி அடித்து வரணும். மொத்தத்தில் ஐடல் விங் சிஐடி கொஞ்சம் செத்த பூனையாக இருக்குது. அவங்க மேலே குறையெல்லாம் சொல்லலை. குறை சொல்லி இந்த தலையாக வசிக்க போகிறேன் ஒன்றும் இல்லை. வெளிச்சிக்கோ, தூங்காத, மொழி தெரியாத ஆளுகள் அங்கே போடக்கூடாது. திருப்பி ஒன்று பொன்மாணிக்கவேல் மொழி பிரச்சனையை கிளப்புகிறார். எல்லாம் வெட்டியானது. நான் மொழியை ஏன் சொல்கிறேன்னா, என்னையை கொண்டு போய் ராஜஸ்தானில் போட்டிங்க வேலை பார்த்தா நான் என்ன செய்வேன்? ராஜஸ்தானில் எனக்கு மொழி தெரியாது. அரபு தெரிஞ்சால் கூட கொஞ்சமாக தான் தெரியும்.
நெஞ்சுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தோன்னா மனசுக்குள்ளே அந்த நாட்டுக்கு உழைக்கக்கூடிய எண்ணங்கள் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காரணம் கல்ச்சரே வேறு. அவனுடைய ரேஸு வெள்ளத்தோடு, நான் கருத்தவன், அவன் வேறு, நான் வேறு, மீசை, லொட்டு லொசுக்கு, தமிழ், மொழி, கலாச்சாரம் எல்லாமே வேறு. அதே இதில் நான் இங்கே இருந்தேன்னா முடிச்சுக்கிட்டு வருவேன். எனக்கு உந்தல் கிடைக்கும். இப்படி வரலாறு தெரியாத பண்பாடு, நம்ம தமிழ் பண்பாடு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேணுமே இல்லை, அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. உத்தரப்பிரதேசக்காரங்களை கொண்டாந்து இங்கே போட்டு பீகார்காரங்களை போய் போட்டிங்கன்னா என்ன செய்வாங்க? அவங்க யாரை போய் போடுறீங்க? 13 பேரை சுட்டுவிட்டான் தூத்துக்குடியில், அவரை கொண்டு அங்கே போட்டு டிஜிபியாக போட்டால் என்ன நடக்கும்? மதுரையில் இருக்க போகும்போது ஒரு ஹோட்டலுக்கு மட்டும் 4,4 லட்ச ரூபா பாக்கி. எதுக்கு? சில்லற ஓசி கறி சாப்பிட்டதுக்கு. இதெல்லாம் பச்சையாக சொல்கிறேன்னு. வெக்கத்தினுடைய உச்சக்கட்டம். நல்ல அதிகாரிகளை, உத்தமனை, மிகச்சிறந்த ஆளை, அவ்வளோ நேர்மையான ஆளுகளை போட வேண்டிய டிபார்ட்மெண்ட் அனுப்பாங்க. உச்சக்கட்ட நேர்மையில் இருக்கணும். டீயை கூட ஒரு 10 பைசா டீயை கூட இன்னொரு ஆள்கிட்ட எடுக்கக்கூடாது. டீயில் பச்சை தண்ணியை கூட ஒரு காலத்தில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு எஸ்பி ரிட்டையர் ஆகிருக்கார் சபின்பேட்டில், அவர் பேரை பச்சை தண்ணி மாணிக்கம்பாங்க. ஏன்னா எஸ்ஐலேருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பச்சை தண்ணியோடு தான் வருவார். நல்ல அதிகாரி கேட்டாதீங்க பின்னாடி. ஆனால் பச்சை தண்ணி மாணிக்கம் பேர் எடுத்தோம். இது மாதிரி நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க, வெளியே தெரியலை. ஆனால் லோ ப்ரொஃபைல் ஆஃபீஸரை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செத்த பூனைன்னு சாவுக்கு முடியல அதுகளை கொண்டு போய் எங்கள் ஹெட்டாக போடும்போது 2020லேருந்து 2020 ஒரு முக்கியமான வேலையை அவங்க பண்ணாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. அது இப்போ என்னால் சொல்ல முடியாது. மெட்ராஸில் போய் தான் போய் சொல்ல போகிறேன். அந்த செய்யாத அந்த வேலையை இருந்துக்கிட்டு செத்த அதெல்லாம் யார் கேட்குறா? சீஃப் மினிஸ்டர் யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, மினிஸ்டர் ஸ்டாலின் இருக்கிறாங்க. அவங்க தான் அவங்கள பிடிச்சி கேட்கணும். அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்கள் தான் பார்க்கணும். அதாவது அவரால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எத்தனை கோயில் இருக்குன்னு உங்களை நாங்கள் ப்ரெஸ்ஸை கேட்டால் சத்தியமாக உங்களால் சொல்ல முடியாது. கேள்வி கேட்டு உங்களை துன்பப்படுத்துகிறேன் நீங்கள் நினைக்காம, நீங்கள் ப்ரெஸ் இல்லையா? கோயில் எத்தனை கோயில் உங்களுக்கு தெரிய வேணாமா? அப்போ தெரியணும்னா அந்த கோயில் எத்தனை கோயில் உங்களுக்கு சொல்ல வேணாமா? சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். எல்லாம் ரைட் இன்ஃபர்மேஷனில் கேட்க முடியும். அப்போ 38,658 கோயில் அவங்க கையில் வச்சுருக்காங்க. எடுத்துகிட்டு நான் ஆட்சி செய்வேன். ஆனால் ஒரு கோயிலில் கூட நான் வரமாட்டேன்னா உச்சக்கொட்டை இம்மொராலிட்டி, அதர்மத்தினுடைய உச்சக்கட்டம். வரவே கூடாது. நீ வரவே வேண்டாம் எங்களுக்கு. வி டிஸ்பைஸ் ஹிம். உங்களை நாங்கள் வெறுக்கிறோம். நீ வரவே வேண்டாம். யாரும் உள்ளே வர வேண்டாம். ஆனால் கோயிலை கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? வராத ஒரு உதாரணத்துக்கு எல்லா கோயில்களையும் யார் உருவாக்குனா சேர சோழ பாண்டியர்களும் விஜயநகர பேரத்தில் உண்டாக்கியிருக்காங்க. அவங்க தான் அந்த கோயிலுக்கு சொத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. யாராவது ஒரு மாடல் போய் ஒரு பைசா சொத்தை கொடுத்துருப்பீங்களா? இல்லை. இன்னைக்கு இந்த மாதம் இன்னைக்கு 1ஆம் தேதியா, டிசம்பர் மாதம் எவ்வளோ பணம் எடுத்திருக்காங்க கோயிலேருந்து சொல்லுங்கள் சார். ஒரு மாதத்துக்கு டிசம்பர் மாதம் எவ்வளோ சார் பணம் எடுத்துருக்கோம்? கோச்சிக்கிடாமல் சொல்லுங்கள் சார். மறந்துட்டீங்க. இந்த அடிக்கிறார் யாரோ ஒருத்தர் பிரஸ்கார் அடிக்கிறார். 28 கோடியே 49 லட்ச ரூபா எடுத்துருக்கு. தெய்வ சத்தியம். கோயிலுக்கு ஏத்தாப்புல வச்சோம். எவ்வளோ? 28 கோடி. அநியாயம். நல்லா இருப்பீங்களா? இப்போ வார்த்தை வரும்ல, எவ்வளோ பெரிய வார்த்தை வருது, எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன் நான். கொடூரமாக நல்லா இருப்பீங்களா? 1 கோடி அடியா? ஒரு கோட்டம் ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபா. 28 கோடியே 49 லட்ச ரூபா யார்கிட்ட எடுக்கிறீங்க? எங்கேருந்து எடுக்கிறீங்க? பொதுமக்களுக்கு தெரியலையே. பின்னாடி இருக்கிறவங்க தெரியலை, இவருக்கு தெரியலை, அவருக்கு தெரியலை, ஒரு ஆளுக்கும் தெரியல. டிவியை மட்டும் பார்க்குறாங்க. இது கொண்டு போகிறதா உங்களுடைய கடமை. தயவுசெய்து கொண்டு போங்க. 28,49,000 ஒரு மாதத்தில் கோயில் ஃபண்டுலேருந்து எடுத்து கோயில் நிர்வாகம் கணக்காட்டுறாங்க. ஆனால் நிர்வாகத்தை ஓட்டுறாங்க, டிபார்ட்மெண்ட்டை ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு. அப்படின்னா ஜேசியோட புல்லை படிக்கிறது, துணிமணி உள் துணிமணி வாங்குறது, வாடகை கொடுக்கறது, சினிமாவுக்கு போகிறது, நகை வாங்குறது, எல்லாமே இறைவனுடைய பணம். ஆனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க மக்கள் வரி பணத்தில் சொல்கிறாங்க. இவங்க மக்கள் வரி பணம் கிடையவே கிடையாது. இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். பல இடங்களில் நான் லிஃப்ட்டில் இறங்க போகும்போது டாக்டர்ஸ் 4 பேர் ஃபேமிலியை பார்க்குறேன் சார், உங்களுக்கு நான் கேள்வி கேட்குறேன். திருப்பி மக்கள் வரி பணன்றாங்க. ஹைலி எஜுகேட்டட் பீப்புள், சீரியஸான பீப்புள், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்க அவங்க என்ன சொல்கிறாங்க? மக்கள் வரி பணம் தவறாக செய்கிறாங்க. அதை கொஞ்சம் மாற்றுறது நீங்கள் தான் கொண்டு போய். கிடையாது, இந்த பணம் அவங்களுடைய பணம் இல்லை, கோயிலோட பணம். இன்னொரு சரி, உண்டியில் நாங்கள் உங்கள் உண்டியில் போகிறது சுண்டக்கா பணம் நீங்கள் போடுறதெல்லாம் கோடிக்கணக்கில். நான் சொல்கிறது அந்த எம்டி சொன்னாலே அந்த வாடகை எடுக்கிறது, வேக்கண்ட் கேண்ட் 22,600 கிரவுண்டு வேக்கண்ட், அதில் வரக்கூடிய வாடகை கழிவு இருக்குல்ல, வராதுன்னு என்ன சொல்லி அரியரை தமிழில் சொல்லுவாங்க சார். தமிழில் என்ன சார்? பாக்கி, வாடகை பாக்கி இருக்குல்ல, லீஸ் பாக்கி. அதை இவங்க நிறைய நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்லி மிஸ்டர் ஸ்டாலின் கூட பயங்கரமாக செஞ்சுருக்காருன்னு கதையெல்லாம் விட்டார் இல்லையா? அப்போது அதோட விலை எவ்வளோனா 8 மாதத்தில் அரியர் வந்தது மட்டும் 151 கோடி. அவங்க சொல்கிற அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ எனக்கு தெரியாமல் இங்கிலீஷில் கையெழுத்து போட்டான்னு சொல்ல முடியுமா? மினிஸ்டரே சொல்ல முடியாது. இப்போ மொத்தம் எவ்வளோ ரூபா? 151 கோடி ரூபா போன மாதம் 8 மாதத்தில் வருமானம். அரியரில், லேண்டில், வேக்கன்ட் சைட்டில், அப்புறம் பில்டிங், அப்புறம் நில சொத்து 4,28,000, அதில் 135,000, 1,35,000 காணாம்.
சார் உள்ளே எல்லாம் போட்டு இப்போ முன்னாடி மாதிரி நான் வேலை பார்த்தோன்னா உள்ளே போட்டிங்கன்னா என்டையர் HRNC டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுருவேன். சரி சார், ஓகே, தேங்க்யூ. எனக்கு மட்டும் ஏதாவது ஆண்டவன் ஒரு எடுத்துக்க மாட்டேன், சத்தியமாக எடுக்க மாட்டேன். உள் உணர்வுகளை சொல்கிறேன் நான். அவ்வளோ அட்டூழியங்கள் நடந்து எதை எடுத்தாலும் நாங்கள் தான் பண்ணுறோம். நாங்கள் நீ ஒரு கூலிக்காரங்க அதை முதல் சொல்லிட்டு சொல்லு. கூலிக்காரனை யார்? கூலி யார்கிட்ட வாங்குறிய? இறைவன்ட்ட வாங்குறீங்க. ஈஸ்வரன் ஃபண்டில் கூலி வாங்குற ஆளு தான். எக்ஸப்ட் சீப்னருக்கு பப்ளிக் மணியில் வருது 2,05,000 ரூபா. பட் வேற த மினிஸ்டர் அவங்கலேருந்து அவருடைய PA 2 PA சார் 2 கமிஷனர் உள்ளே வச்சுருக்காங்க சார். ஒரு ஆளுக்கு 2 லட்ச ரூபா சம்பளம். என்ன அநியாயம் சார், வத்தரே இல்லை. அப்படிலாம் கூத்தடிக்காது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க கேட்க ஆள் இல்லைங்கிறதால சர்வாதிகாரியாக செயல்படுறாங்க. அப்புறம் விளம்பரத்துக்கு வர்றேன். விளம்பரம் வந்துட்டு ஆனால் எலெக்ஷனில் நிற்க போகிறேன். மண்டையில் மூளை வேணாமா? விளம்பரத்துக்கு நான் இப்போ இதை போய் சொல்கிறேன் உங்களுக்கு. நேராக போய் மூஞ்சியை ஒரு டக்குன்னு போட்டு அது மறைப்பீங்களா இல்லையா? ஒன்று இருக்கு இல்லையா, அதை மறைச்சிடுங்க. வாயில் பேசுகிறத மட்டும் நீங்கள் கொண்டு போங்க. ஒரு விளக்க மாதிரி எனக்கு வேணாம். மீசை மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் அழைச்சிருக்கேன் அதோடு அடிச்சு. இதுக்கு கீழே வச்சு வாய்ஸை மட்டும் வெளியில் பொதுமக்களுக்கு போய் சேருங்க. திருப்பி சொல்கிறேன், விளம்பரத்துக்கும் ஒரு மண்ணாங்கட்டிக்கும் நான் அடிமை கிடையாது தெரியாது எனக்கு. ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஐ ஒர்க் ஃபார் த டெம்பிள். கோயிலுக்கு ஓட்டுறேன். அதுக்கடுத்து தெய்வ விக்கிரங்க வெளிநாட்டிலேருந்து வரணும். அது போட்டு அர்ச்சகருக்கு வேலை பார்ப்பேன். அர்ச்சகரை ஏன் அப்படின்னா உடனே நீங்கள் ஒரே ஆளுகள்லாம் சொல்லாங்க. நான் வேற ஆள் கருப்பு தோல். எனக்கு என்ன காரணம்னா இதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணி 26,000 கோயிலில் அர்ச்சகர் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்காக இந்த மாடல்ஸ், இந்த யூஸ்லெஸ் மாடல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய பேச வேண்டிய இருக்குது. இதனுடைய விளைவு என்னென்னா அவங்களாம் வெளியே போயிட்டாங்கன்னா சூற ஆடப்படும் கோயில். 26,000 கோயில் சார், அர்ச்சகர் இருக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி 15 இயர்ஸில் இருக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா அநியாயமான இது. 41,000 ரூபா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கோயிலுக்கே வரமாட்டாங்க. உண்டியலை எண்றதுக்கு மட்டும் வீடியோ எடுப்பாங்க. செலவு பண்ணுறதை வீடியோ எடுக்க காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு 41,000 ரூபா, 60,000 ரூபா, 80,000 ரூபா சம்பளம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு. ஆனால் 6 விடிய A to Z பண்ணக்கூடிய அர்ச்சகர்களுக்கு எவ்வளோ சேலரினா, மிகப்பெரிய முக்கியமான ஒரு கோயிலில் போகிறேன், கோயில் பேரை சொன்னால் அந்த அர்ச்சகரை பிடிப்பாங்க. 4,500 ரூபான்றாங்க. ஒரு ஆளோட உடம்பு வந்து கேள்விக்குறி மாதிரி இருக்குது. கேள்விக்குறினா இன்றைக்கி நான் செத்து போயிடுவேன் போய் சொன்னேன்னா இறைவனுக்கு முன்னாடி. உண்மையிலே கோயிலுக்கு எடை எவ்வளோன்னா 27 கிலோ இருக்குது. நான் இப்போ எடையை பார்த்துட்டேன். அவர் 47 வருஷமாக வேலை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா சம்பளம். கல்யாணம் ஆகலை, அக்காவுக்கும் கல்யாணம் ஆகலை, 2 பேரும் செத்து போயிட்டாங்கன்னா ஆமாம் சார் மேலே போயிட வேண்டியதான், எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லைன்றாங்க. பழைய வீடுகளில் தங்கி வாழ்கிறாங்க. இவங்கள்லாம் ஸ்தானிகர்கள். அர்ச்சகர்களுக்கு இவ்வளோ பெரிய சம்பளம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு அர்ச்சகருக்குலாம் கடலங்குடியில் எவ்வளோ சம்பளம் இல்லை கேட்குறேன். 60 ரூபான்னாரு. எவ்வளோ 60 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் அந்த அம்மா ஓசி சாப்பாடு போடுது ரைஸு, அதை வச்சு நான் 3000, 18, 1500 ரூபாவில் போட்டுறீங்களோ அப்படின்னு. சார் ஐயா மன்னிக்கணும், ஒரு நாளைக்கு 60 ரூபா இல்லை, மாதத்துக்கு 60 ரூபா அப்படின்னாரு. தெய்வ சத்தியம் கடலங்குடி. அவருடைய பேர் கண்ணன். நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க வர. நான் சொல்லிவிட்டேன்ப்பா. 5-6 வருஷம் ஆச்சு சார், அது போயிடுச்சு. அதுக்கடுத்து திருப்பி வண்டியில் ஏறி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கேட்குற எவ்வளோன்னு 41,000 ரூபா. அப்போ வார்த்தை விட்டேன், குலகாரா உங்களுக்கு இவ்வளோ, உங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் 3 AC மிஷின், இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். அப்போ ஆத்தா பணமாக இருக்க நீங்கள் அதெல்லாம் கேட்கலாம். இதெல்லாம் கேட்கலாம், நீங்களாம் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். அப்போ ஆத்தாங்கிறது கௌரவமாக தமிழ் மதுரையில் பாரம்பரியமாக நாங்கள் ஆத்தால் தான் சொல்லுவோம். அதெல்லாம் நீங்கள் தப்பாலாம் எடுக்க முடியாது. தாராளமாக கேளுங்க. அப்போ ஆத்தா தஞ்சாவூரில் பண்ணால் ஆயி அப்போ அப்படிப்பாங்க. அது கலாச்சாரம். நம்ம விட்டு இன்றைக்கி இங்கிலீஷில் அம்மா கிம்மானுக்கிட்டு கிடக்கிறோம். அது இருக்கட்டும். இப்போது நீங்கள் இதெல்லாம் கேளுங்க. இவ்வளோ பணம் எங்கேருந்து வருது? இவ்வளோ நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்றுக்கிறீங்களா சார் கருத்தை? அதனால் நீங்கள்லாம் கேளுங்க. அவங்க இவ்வளோ பணம் எங்கேருந்து வருது? சும்மா இல்லை. இந்த பணம் எல்லாமே தெய்வத்தினுடைய பணங்கள். அதில் 1 கோடி எடுத்துக்கிடுங்க. எவ்வளோ கோடி? 1 கோடி நீங்கள் எடுத்துக்கிடுங்க. 1 கோடிங்கிறது ஒரு மாதத்துக்கு. 1 கோடி பெரிய பணம் இல்லை சார். 1 கோடி 1 லட்சத்து நான் என்னதான் வரலாறு கிடையாது சார், பார்த்ததில்லை கண்ணில். சம்பளம் வரும், பல வரும், வீட்டில் எடுத்து செலவழிப்பாங்க. ஆனால் 1 கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு எடுத்துக்க. 27 கோடி ரூபாய் திருப்பி கொடுத்துட்டா குறைக்க முடியும்? 28 கோடி கொடுத்துருக்காங்க, 1 கோடி எடுத்துக்க சொல்றீங்க. எப்படி அவங்க குறைப்பாங்களா? குறைக்கிறது உங்களுடைய பொறுப்பு. ஓட்ட தூக்கி வெளியேறீங்க. இப்போது HRNC டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதை தூக்கி வெளியேறுவேன்னு சொல்லி ஒரு பாலிட்டிஷியன் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? அப்போது என்னுடைய குறிக்கோள் என்ன சார்? உடனே நாங்கள் பிஜேபியில் சேர்ந்துட்டாரு. ஐயா வந்து என்னமோ செக்ரட்டரி ஆக போகிறாரு, இவர் மினிஸ்டர் ஆக போகிறாரு, கவுன்சிலர் ஆக போகிறாரு, கவுன்சிலருடைய PA ஆக போகிறாரு, மினிஸ்டரோட PA-வா இதில் போக போகிறார். இப்படிலாம் கேவலமான இதில் முட்டாள்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், அடிமட்ட முட்டாள்கள். நான் அந்த எந்த காலத்துலையும் போக மாட்டேன். என்னை காலரில் பிடின்னு சொல்லிட்டேன்ல உங்களுக்கு. காலரில் பிடிங்க. ஒரே உழைப்பு இங்கே தான். மப்பர் கீழே ஒரு வரைக்கும் கோயிலுக்காக. அதில் மாற்றுக்கருத்து இருக்காது. நீங்கள் எப்போ வேணாலும் பிடிச்சிக்கிறலாம். அந்த கணக்கில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பணத்தை திருப்பி வர முடியலை அப்படின்னு சொன்னால் யார் கோயிலை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறா? அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பாக அவர் பொய் கூட சொல்லலாம், அரசியல்வாதியான பேரை மாற்றிக்கிடலாம். ஆனால் ஓப்பன் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் சொல்கிற அளவுக்கு ஒரு கட்ஸ், ஒரு ஸ்பைனில் ஒரு துணிவு இருக்கிறதுனால நம்ம அவர்களை ஏற்றுக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன்.